ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூகேயில் ஒரு நர்சரி ஸ்கூல் தான் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. அதாவது மார்னிங் நம்ம டிஃபன் கொடுத்து விடலன்னா அந்த அமௌண்ட் நம்ம போட்டோன்னா ஸ்நாக்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. பிளேட்ஸ் கப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் கிளாஸ் ரூம்லேயே. ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்கிற குழந்தை கூட கண்டிப்பாக போகும். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த என்வாயர்மெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கிளாஸ் ரூமே. வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே ஃபீலே வர மாட்டேங்குது. இது கிறிஸ்மஸ் டைம் தான் இந்த வைப்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பெரும்பாலும் இந்த ஊரில் எல்லாம் ப்ரைமரி ஸ்கூல் நர்சரியுமே இப்படி தான் வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. ஸோ கிளாஸ் ரூம்குள்ளேயே சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஜிங்க்கு, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ரூம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு புக்ஸை தவிர்த்துமே நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பேஸிஸான ஆக்டிவிட்டீஸ்லேயே நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டஃப் டாய்ஸாக இருக்கட்டும், அப்புறம் குழந்தைங்க உட்காரதுக்கு ஒரு டைனிங் டேபிளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க குவிக்காக லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. வெஜிடேபிள்ஸ்குள்ளே இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம புக்கில் வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம இந்த டாய்ஸில் இப்போ கேரட், டொமேட்டோ, பொட்டேட்டோ இதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த வெஜிடேபிளில் விளையாட சொல்ல அவங்களே லேர்ன் பண்ணுறாங்க. இந்த காய் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு க்ரியேட்டிவிட்டின்னு வர சொல்ல கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் தாத்தாக்குள்ளே மீசை தாடியெல்லாம் இந்த ஸ்பஞ்சில் வச்சு சொல்லி கொடுக்க விளையாடுறது, இதெல்லாம் அதாவது ஒரு 4-5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறது, இந்த மெத்தட்லாம் அவங்க ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்காங்க. அப்புறம் கிளாஸ் ரூமில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஃபோட்டோவோட நேமோட ஒரு மிரரில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸில் நான் இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்க சொல்ல தான் நான் பார்த்தேன். அங்கே ஸ்டோரி டெல்லிங் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கூலில் இன்னொன்று சொல்லணுன்னா இங்கே உள்ள டீச்சர்ஸ் ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. எந்த டவுட் இருந்தாலும் சரி அதை ரொம்ப அழகாக சாஃப்டாக சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப நல்லா கொடுக்காங்க. அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஊரில் ஸ்கூல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மெல்லாம் பெஞ்சு சேர் இருக்க ஸ்கூல் தான் பார்த்துருப்போம். பட் இங்கே ஒரு வீடு செட்டப்லேயே ஸ்கூல் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு கண்டிப்பாக குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுக்குமே இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நான் மும்பையில் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல்லேயே நர்சரி, ப்ரைமரி எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தவிர்த்துமே ப்ரைவேட்டாக தனியாகவும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம போட சொல்ல 80K 1K வரைக்குமே ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அப்ராடில் எஜுகேஷன் ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊர்லேருந்துமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் வெளிநாட்டுக்கே வருவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேறு, ஒரு சில கோர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸும் வாங்குவாங்க. ஸோ என்ன கேட்டால் அந்த விஷயத்தில் நான் அப்ராட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் படிப்பு விஷயத்தில். அண்ட் இங்கே இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட்லாம் ஃப்ரீலே கொடுக்காங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து யூகே அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.